இதுதான் புதுசாக லான்ச் ஆன ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு எடிஷன். ஸோ இந்த எடிஷனில் பார்த்தோம்னா நார்மல் காரை கம்பேர் பண்ணுறப்போ ஸ்போர்ட்டியான ட்ரீட்மெண்ட்ஸ் இதில் நிறைய இருக்கும். இந்த சிட்டி வந்துட்டு எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா வி வேரியண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கும். சிட்டி பார்த்தோம்னா VX ZX அப்படிங்கிற வேரியன்ஸில் வரும். நார்மல் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இதில் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க சுந்தரம் ஹோண்டாக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் ஹோண்டாவில் இந்த கார் புக் பண்ணோம் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ சிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு எலிகென்ட்டான கார். ஸோ அண்டர்ஸ்டேட்டட் எலிகன்ஸ் அப்படின்னு வந்துட்டு இந்த காரை நம்ம மென்ஷன் பண்ணலாம். பட் எனக்கு இந்த சிட்டியை வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி ஒரு லுக்கில் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு எடிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் ஃபுல்லாக இப்போ ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கிரில் போர்ஷன் ஃபுல்லாக ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த சிட்டியில் இது ஒரு குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளாக் கலரில் பார்க்குறதுக்கு இன்னுமே அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ரெட் இந்த பிளாக் அண்ட் சிஸ்டோட பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்டினஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் இந்த கிரில் போர்ஷன்லாம் ஃபுல்லாக பிளாக் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஹோண்டா லோகோ சென்டரில் வந்துருது. ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காரில் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டியூல் பேரல் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துடும். ப்ரொஜெக்டர் அண்ட் அது இல்லாமல் தனியாக ஹாலஜனில் ஹெட்லாம்ப்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எல்இடியில் டிஆர்எல்லுமே வந்துடுது. ஸோ மேலே இந்த இடத்துல க்ளோ ஆகும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பம்பர்லாம் ஃபுல்லாகவே ஒரு ஸ்போர்ட்டியரான ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ் நிறைய உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த இடத்துல டோயிங் ஹூக் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்புமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது. அதுக்கு தனியாக ஒரு ஹவுசிங்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்இடி அப்படிங்கிறது கிடையாது. பிகாஸ் இது வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இதில் கொடுத்துருக்க லைட்டிங் எல்லாமே ஹாலஜன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. டெயில் லேம்ப்ஸ் ஆனால் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. நம்ம ரியரில் போகிற பார்க்கலாம். ஹோண்டா சிட்டியில் பார்த்தோம்னா ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. சேம் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான். இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 bhp அண்ட் 145 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதோட டிரைவபிலிட்டி எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலான டெஸ்ட் வீடியோ எல்லாமே பண்ணியிருக்கோம். மேனுவல் ஆட்டோமேட்டிக் அந்த ரெண்டு வேரியண்ட்டோட ரிவ்யூமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பர்டிகுலர்லி இந்த சிட்டி ஸ்போர்ட் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். மேனுவல் ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. இதில் ஒரு 7 ஸ்டெப் CVT கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது இந்த இன்ஜின் கூட பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மைலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 18.4 சம்திங் பக்கமாக ஏரியாலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 16 or 17 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் டிரைவிங் ஸ்டைல். இது ரொம்ப ஒரு ரேபிளான இன்ஜின். ஸோ சிட்டிலாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு நீங்கள் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ப்ரூவனான இன்ஜின் தான் இந்த 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. ரிஃபைன்மெண்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். பேனட் வெயிட் ஓகே தான். ஸோ ஹோண்டாவோட அந்த ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சரில் தான் இந்த ஹோண்டா சிட்டியுமே வரும். ஸோ டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நார்மல் சிட்டிக்கும் இந்த சிட்டி ஸ்போர்ட்டுக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. சேம் 4.5 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த்தில் தான் இருக்குது. 2.6 மீட்டர்ஸ் ஆஃப் வீல் பேஸ் அப்படிங்கிறது இந்த காரில் கொடுத்துருக்காங்க. லென்த் வித் ஹைட் எல்லாமே சேம் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 mm கொடுத்துருக்காங்க. டயரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் ஃபினிஷ் வந்துட்டு இந்த சிட்டி ஸ்போர்ட்டில் இருக்கும். ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ 185, 60 or 15 inch அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியாகவே இருக்குது. அண்ட் இது தவிர ஓவர் யூஸ் பார்த்தோன்னா பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே வந்துடுது. அண்ட் மேலே ரூஃப் ரெயில்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் ஆனால் ஷார்ஃபின் ஆண்டனா வந்துடுது. ஷார்ஃபின் ஆண்டனாவுமே பார்த்தோன்னா ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில் வந்துட்டு நார்மலாக பாடி கலர்லேயே தான் வருது. ஸோ இதில் ரெக்வஸ்ட் சென்சர் வந்துடும். அண்ட் ஆல்சோ ஜஸ்ட் நீங்கள் கீயை கையில் வச்சுட்டு இப்படி வந்து டோர் ஹேண்டில் கை விட்டாலே கார் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிரும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இந்த ஹோண்டா சிட்டியில் இருக்குது. கார் பார்க்குறதுக்கு ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப லாங்கான ஒரு கார். உண்மையிலேயே ஒரு வேறு லெவல் லுக் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஸ்போர்ட் வேரியண்ட்டில். ஸோ ரியரில் வந்துட்டு மேஜராக சேஞ்ச் ஆகிற விஷயம் இந்த ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் டெயில் லேம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பில் தான் வருது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு BMW ஸ்டைல்லே டெயில் லேம்ப் இருக்கும். BMW 3 சீரிஸில் எப்படி இருக்குமோ அதே ஸ்டைல்லே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே இருக்குது. இதுவுமே இந்த வேரியண்ட்டுக்குமே ஸ்பெஷலாக வர்றது தான். அண்ட் சிட்டி பேஜிங் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடுது. கீழே 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பம்பரோட ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா இதுக்கு கீழே அதான் இந்த இடத்துலாம் பார்த்தோம்னா ஒரு பிளாக் கலர் கிளாடிங் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்னதாக ஒரு ஸ்பாய்லர் மாதிரி இருக்குது. அண்ட் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 506 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடும். ஸோ இது ரொம்பவே ஒரு பெரிய பூட் தான். இந்த செடான் செக்மெண்ட்டுக்கு இந்த சைஸ் அப்படிங்கிறது ஓகே தான். அண்ட் ஆல்சோ இந்த சீட்டெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபோல்ட் பேக் பண்ணிக்க முடியாது. அந்த ஆப்ஷன்லாம் இதில் இல்லை. இங்கே பார்த்தோம்னா ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. 15 inch ஸ்டீல் வீல் அப்படிங்கிறது ஸ்பேர் வீல் வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபோகருமே வந்துடுது. இந்த இடத்துல இந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் ஒரு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் அதாவது ரியர் சீட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் ஆல்வேஸ் கம்ஃபர்டபுள் கார் அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்பேஷியஸான கார் தான் இந்த ஹோண்டா சிட்டி. ஸோ இங்கே உட்கார்றப்போ எனக்கு நல்ல ஒரு லெக் ரூம் நல்ல நீ ரூம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்
ஓகே தான், நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இல்லை, கொஞ்சம் அப்படி தூக்குன மாதிரி இருக்குது. ஸோ கால் நம்ம இப்படி வச்சு உட்காரப்போ அந்த அண்டர் தை சப்போர்ட் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட்டான ஃப்ளோர் இருந்திருந்தா அண்டர் தை சப்போர்ட் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். பட் இப்போவே உட்காரத்துக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆகலை, நல்லா தான் இருக்குது. அண்ட் டோர் பேட்ஸ் உள்ள இன்டீரியர் எல்லாமே பிளாக் கலராக தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் ஸ்டிச்சிங்குமே வந்துடுது. ஸோ இந்த சீட்ஸ் உண்மையிலேயே எனக்கு உட்காந்த உடனே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவ்வளோ அக்காமடேட்டிவாக இருக்குது. ஸோ நம்மளை வந்து அப்படியே உள்ளே வாங்கி வச்சுக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்துட்டு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே வந்துடுது. ஸோ இதில் 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆம்ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக கீழே போகிற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஓகே தான், கை வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதில் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. அண்ட் சீட் பார்த்தோம்னா இந்த கடைசி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் அந்த சீட்டோட குஷனிங் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ். அண்ட் உட்காரத்துக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளுமே வந்து கொஞ்சம் டில் பண்ண மாதிரி தான் இருக்குது, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஃப்ரண்ட் சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்சின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மொபைல் ஹோல்டருமே தனியாக அந்த இடத்துல வந்துடுது. அண்ட் ஏசி வென்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ரியரில் 2 ஏசி வென்ஸ் வந்துடுது. அண்ட் ஆல்சோ 2 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ரியரில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் டிரான்ஸ்மிஷன் டனல் அப்படின்னு பார்க்குறப்போ கொஞ்சம் பெருசு தான். பட் சென்டர் பேசஞ்சர் அது பெருசாக அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் 4 பேர் போனீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹம்ப் இருக்குது சீட்லேயே. ஸோ கேபின் கொஞ்சம் வைடாக தான் இருக்குது, அதனால் பின்னால் 3 பேருமே உட்காரலாம். ஸோ நம்ம எக்ரெஸ் பார்ப்போம். ஸோ இது செடான் அப்படிங்கிறதுனால சீட்டிங் பொசிஷன் கொஞ்சம் லோயராக தான் இருக்குது. இன்க்ரெஸ் எக்ரெஸ் ஈஸி தான். ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட்டில் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டோர் பேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரெட் ஸ்டிச்சிங்குமே வந்துடுது. ஒரு லெதருமே இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்டுமே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் வந்துடுது. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே சீட்டை புஷ் பண்ணிக்கலாம். அண்ட் சீட்டோட அண்டர் தை சப்போர்ட்டுமே ஃப்ரண்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன்ஸ் அடிஷ்னலாக ஒரு பட்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஆம்பியன்ட் லைட்டிங்காக தான். ஸோ இந்த 2 பட்டன்ஸும் அதுக்கு தான். அண்ட் இந்த இடத்துல ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன், ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துடுது. இதுதான் இன்ஜின் ஸ்டாப் பட்டன். ஸோ இப்போ நம்ம இந்த சிட்டி ஸ்போர்ட்டோட இன்டீரியரில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணலாம். ஸோ இந்த சிட்டி ஸ்போர்ட்டில் உங்களுக்கு அடிஷ்னலாக ஆம்பியன்ட் லைட்டிங்குமே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேணால் கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ தீமுமே மாற்றிக்கலாம். ஸோ எந்த மாதிரி எரியணும் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸுமே தனியாக இருக்குது. ஸோ 2 பட்டன்ஸ் அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் பிளாக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உள்ளே உட்காந்துருக்கிறதுக்கு அந்த ஸ்போர்ட்டினஸ் இருக்குது. இதில் ஸ்டியரிங் வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ராப்டு ஸ்டியரிங் வீல் வித் ரெட் ஸ்டிச்சிங்கோட கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆல்சோ அடாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டியரிங் வீலுக்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் ரிக் 2 அட்ஜஸ்ட்டுமே வந்துடுது. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக ஒரு டிரைவிங் பொசிஷன் வந்துடலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். இதுலேயுமே டிஜிட்டல் பார்ட் இருக்குது, பட் சென்டரில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன டிஸ்பிளே தான், டிஎஃப்டி டிஸ்பிளே மாதிரி வந்துடுது. லெஃப்ட் சைடில் இதில் டாக்கோமீட்டர் வந்துடுது. ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் தனியாக உள்ளே வந்துடுது. அண்ட் டெல்டெயில் லைட்ஸ்லாம் ஃபுல்லாகவே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய செட்டிங்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது கிளாக் அண்ட் டிஸ்பிளே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இது. ஸோ இது எதுவுமே வேண்டாம் எனக்கு, இந்த சென்ட்ரல் டிஸ்பிளேல எதுவுமே வேண்டாம் அப்படின்னா ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஃபோ அண்ட் இந்த டிரைவ் இன்ஃபோ, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துடுது. இது வந்து அடாஸ்க்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, எஸ் இதுதான். அண்ட் கீழே இந்த இடத்துல ஃபியூல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே தான், போகிற காசு எல்லாத்துலேயுமே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வருது. பட் எனக்கு பர்சனலி அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படிங்கிறது பிடிக்கும். ஸோ அதனால் இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த சுற்றியுமே ஒரு க்ரோம் சரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஆல்சோ டாக்கோமீட்டர் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் சரவுண்ட்ஸ் இருக்கும். சைடில் ஒரு ஒயிட் கலரில் பேக்லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த காரில் வந்துடும். ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இதில் பேடல் ஷிஃப்டர்ஸுமே வந்துடும். ஸோ கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. இங்கே மட்டும் ஒரு ரெட் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க டேஷ்போர்டில். வேறு அந்த இடத்துலையும் பெருசாக இல்லை. ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே வந்துடும். ஸோ அதில் பார்த்தோம்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ கைட்லைன்ஸுமே வந்துருது. பட் இது அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடையாது, ஒரு நார்மலான கைட்லைன்ஸ் தான் வருது. அண்ட் இது வேணால் நம்ம வியூவும் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு வைட் ஆங்கிள் வியூ அண்ட் கீழே, அதாவது காருக்கு பின்னாடி லோவர் ஆங்கிளில் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வேரியஸ் ஆங்கிள்ஸில் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஃபிசிக்கல் பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் தான் நீங்கள் இங்கே எல்லாமே பார்க்கலாம். எனக்கு இந்த சிட்டியில் இந்த கன்சோல் ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த ஏசி கன்சோல் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்பவே டாக்டைலாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கிளிக் உங்களுக்கு கேட்குதான்னு தெரில.
ரொம்ப ஒரு ஃபீல் குடாக இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியில் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கிடையாது. 2 டைப் ஏ சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜ் சாக்கெட்டுமே வந்துருது. அண்ட் இது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். ஸோ இதில் பார்த்தோன்னா பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் மோடுமே டெடிகேட்டடாக வந்துருது. இக்கோ மோட்க்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு 7 ஸ்டெப் சிவிடி கியர் பாக்ஸ் தான் இந்த காரில் வரும். 2 கப் ஹோல்டர்ஸ், இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், மேனுவலான ஹேண்ட் பிரேக் எல்லாமே வந்துடுது. அண்ட் டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே லெதர் ஃபினிஷ்டு தான். இதுக்கு அடியிலையுமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. அண்ட் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இந்த காரில் இல்லை, பட் மேனுவல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப்ஸ் ஹாலஜன் பல்பில் வந்துடுது. ஸோ மேலே இந்த ரூஃப் லைனிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஃபுல்லாகவே பிளாக் தான். இந்த இடத்துல சென்டர்லையுமே ஒரு கேபின் லேம்ப்ஸ் வந்துடுது. இதுவுமே ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சீட்ஸ் இதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுவுமே நல்ல அகாமடேட்டிவ் தான். சைட் போல்ஸ்டர்ஸுமே நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ உட்காந்துருக்க பொசிஷன் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ ஃபைனலி இந்த காரோட சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காரில் பேசிக் வேரியண்ட்லேருந்தே 6 ஏர் பேக்ஸ் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டி ஸ்போர்ட்டில் ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே கொடுத்துட்றாங்க. ஃபைனலி ப்ரைஸிங். ஸோ இந்த பர்டிகுலர் சிட்டி ஸ்போர்ட் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.88 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. இதுவே ஆன் ரோட்னு வரப்போ 18.79 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் மட்டும்தான் வரும். நான் ஆல்ரெடி வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மேனுவல் ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த சிட்டி ஸ்போர்ட்டில் கிடையாது. எனக்கு வந்து மிட் சைஸ் செடான் வேணும், எனக்கு ரிலையபிலிட்டியும் நல்லா இருக்கணும், அட் த சேம் டைம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த சிட்டியோட ஸ்போர்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys next video real soon. Take care, bye bye and drive safe.